பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. வார்த்தையில் அற்புதம் அதிசயம் உண்டு. நானும் கர்த்தர் நாமத்தில் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் இயேசு நாமத்தில் அன்றைய வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் நமக்கு நேரத்தில் நன்றி கூட நடத்திருக்காரு. இந்த 8 நாள் கூடார பண்ணையில் வந்தோம். நிறைய நன்மை நடந்தே போகும். விசுவாசத்தோடு வந்தவங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். நேரத்தில் நன்றி கூறுகையில கர்த்தர் ஒரு நன்றி உள்ள பாத்திரம் வைத்து கற்றுத்தந்தார். யார் கற்றுத்தந்தா ஆரம்பிச்சு தாவீது அபிகாயம். இன்னைக்கும் அதில் ஒரு பாத்திரமா அவங்களுக்கு தாவீதை குறிச்சு ஒரு யோகம் தாங்கி குறிச்சு கற்றுத்தருவாங்க. அது மாத்திரம் இல்லை, கொலைஸ்தர் 3:15 வாசிங்க. இது எப்பவும் நம்மளுக்கு திருவுருள் எடுத்த உடனே வாசிக்கப்படக்கூடிய காரியம் அவ்வளோதானே. ஒரு வெள்ளை தேவ சமாதானம் வெள்ளை நன்மையில் ஆடப்படுவது இதற்கென்றே ஒரே சட்டமாக அழைக்கப்படும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும். நன்றி உள்ளவர்களாக இருங்க. இப்போ நம்ம நன்றி ஆண்டவர்கள் எவ்வளோ நன்மை செய்கிறாங்க. அதனால் தாவீது ஒவ்வொரு ஜபம் முடிஞ்சோன்னு சொல்கிறாரு. தாவீது சங்கீதம் 103 சங்கீதத்திலையும் என் ஆத்மாவில் கர்த்தரை சேர்த்து முழுவதுமே பேசலாம். ஆமத்தை சேர்த்து என் ஆத்மாவில் கர்த்தரை சேர்த்து அவர் செய்த சகல வாரமே மறவாரு. அப்போ அவர் செய்த ஒன்றையும் கூட நம்ம என்ன சொல்றாரு, மறக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நன்றி உள்ளவர்களாக இருங்க. நன்றி நம்ம ஒவ்வொரு தடவையும் திருவிழா எடுத்தோன்னு இந்த வசனம் நம்மளுக்கு வாசிக்க விடுவாங்க. அப்போ நன்றி முதல்ல முதல்ல கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லணும். அவர் எவ்வளோ நன்மை செய்கிறாங்க. நம்மளுக்கு நல்லவர்கள் நிறைய மழை பெய்யுது, கெட்டவர்கள் நிறைய மழை பெய்யுது. அப்போ அவங்க நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே முடியாது. அப்போ அதில் வேதத்தில் பார்த்தோம்னா ஒரு யோசிப்பு சொல்லுவாங்க, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நேசித்தாரு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்ததுனால அவர் ஆண்டவர் நேசித்தார். தாவீது சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டாங்க. அப்போ அவங்க 2 பேர் தான் வேதத்தில் பாவத்தை குறித்து அவங்க அப்படியே ரொம்ப ஒரு உணர்வாங்க இருக்கிறது. அதே மாதிரி யோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, தன் முதலில் தான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி இப்படி வேதத்தில் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் அதில் தாவீது தான் ரொம்ப விசேஷமாக. ஏன்னா தாவீதுக்கு தக்க ஒரு உடன்படிக்கை பண்ணல. என்ன அவருக்கு விருப்பமாக இருந்தாக்கி அவங்க சந்தியம் அவரும் என்ன கடைசி வர அடியணையில் ஒரு பையன் கேட்கணும். ஆனால் இருக்காது, யார் தாவீது மட்டும்தான் இருந்தார். நிறைய நானும் யாருக்கு கொடுத்துருந்தாரு, சாலமன் கொடுத்துருந்தாரு. அந்த சாலமன் கூட என்ன செய்யலை, கடைசி வர நிற்கலை. தாவீது மட்டும்தான் கடைசி இருந்தார். ஏன்னா அவர் பாவத்துக்கு விலகி ஓட்டார். அந்த பாவத்தை சொன்னோன்னே ஏற்றுக்கொண்டார் மாதிரி. அப்போ ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளே அவர் நினைச்சனால்தான் என் ஆண்டவர் இவ்வளோ நன்மை செய்தாரு. அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டேன்னா இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த நாத்தான் சொல்லும் போது நான் தீர்க்கதரிசிலாம் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டவங்க தான் இருக்காங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசியாக சில மிகாயம் சிறையில் அடைக்க சொன்னாங்க இல்லையா, மிகா தீர்க்கதரிசிய. ஆனால் இந்த தாவீதும் சொல்லியிருக்கலாம் சிறையில் நாத்தான சிறையில் அடைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை, நான் தேவனுக்கு ஒரு பாவம் செய்வேன். ஒரு தீர்க்கதரிசி மட்டும் தன்னை காட்டி கொடுக்குறாரு. அந்த தீர்க்கதரிசிக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அந்த உணர்வோடு தான் அந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசினால தாவீது தன்னை காட்டி கொடுத்தார். ஒரு ராஜாவாக இருந்தோம், அவர் அதிகாரத்தை பயன்படுத்தலை. அதனால அந்த பாவத்தை, அந்த உரியாமல் மனைவி அபகரித்த பாவத்தை கடைசி காலத்தில் என்ன செய்தாங்க, ரொம்ப அழகான ஒரு
செய்யலாம், இவ்வளோ வாங்கி கொடுத்தா கேட்கல. அப்போ ஒரு பெண் கிட்ட இருக்கானா சூடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு அழகான பெண், அழகிய பெண்ணை கொடுத்தாங்க. ஆனால் தாவி எட்டையே பார்க்கல. அவர் தீர்மானம் பண்ணது, இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை தாவி செய்யணும். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு அடியும் கொடுத்தாரு கட்டாரு. நீ அந்த இடத்துல செய்யலாம், எங்கே செய்யணும், வெளியிறக்கமாக செய்வேன், உன் பிள்ளைய அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அழகாக தண்டனை போட்டாங்க. தாவீதுக்கு பயம் உண்டு ஆண்டவரை. அந்த பயம் இருக்காதுதான் நம்ம ஆண்டவரை நம்ப முடியும், அவரோடு இணைத்து வாழ முடியும், அவருக்கு இடம் கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். நம்ம இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும். இல்லை, தாவீதுக்கு கட்டத்துக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படாங்க அதை சொன்னாங்க. அதெல்லாம் உறுதிப்படுத்த வேறாண்டது என்னன்னா, கட்டளை எப்போ நீங்கள் வச்சிடுங்க. அப்போ நம்ம நினைச்சுக்கிற பாவம் செய்ய மாட்டோம். இப்போ ஒரு மனுஷன் நம்ம வந்து கட்ட அவன் பாவம் செய்யணும். ஐயா அவங்க பார்த்துருவாங்களே, இவங்க பார்த்துருவாங்களே, நம்மளை தப்பாக சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை ஒரு மனுஷன் பார்த்துட்டு தான் செய்யணும். அப்போ ஆண்டோடைய நம்ம வந்து பார்த்துருக்கேன், ஏன் நடக்கிறாங்க, நான் இதில் போய் சொன்னேன்னா இல்லை நான் தவறு செய்யணும்னா ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு முன்னாடி நம்ம போய் சொல்ல முடியாது. இதுதான் கத்தோடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்மளோட நன்றி உள்ளவர்கள் அந்த தாவீதுகிட்ட அது அதிகமாக இருந்தது. யோசேப்புகிட்ட அந்த இதை நம்ம அந்த வார்த்தையில் பார்க்கறது. யோசேப்பு அதிகாரத்தில் யோசேப்பு சகோதரர் இருந்தார், அப்பா கூட இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் நன்றி உள்ளவராக இருந்தாருங்கிறத வார்த்தை யார் இதில் பார்க்கணும், தாவீதுகிட்ட தான் பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் வந்து நன்றி சொல்ல ரொம்ப விரும்பாரு. 10 கிறிஸ்துவர்களுக்கு ஒரே நேரத்தில் விடுதலை கொடுத்தாரு. ஆனால் ஒருவன் மட்டும் போனால் மீதி எங்கேன்னு கேட்டாரா கேட்கல. மீதி 9 பேர் எங்கே, இந்த அந்நியத்தை விட வேறு ஒருவரும் இல்லையா, மீதி 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம நன்றி எவ்வளவோ ஆண்டு நினைச்சுவார். அந்த நன்றி நம்ம மறந்து அவரை காயப்படுத்தி நல்ல நேரம் பாவம் செய்வோம். காலையில் வசனம் நல்ல வசனம் பாவத்தை குறிச்சு இல்லை, கத்தர் சித்தமாக இருந்தால் அன்றைக்கு முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்ப்போம் அந்த வசனத்தை. அப்போ ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம். உண்மையிலே கத்தர் சொல்கிறது ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனத்தை நாங்கள் அவ்வளோ நேசித்து தான் நம்மளுக்கு அவரே ஒப்பு கொடுத்தாரு. அவன் பாருங்க, இந்த நன்றி உள்ள காரியத்தை நம்ம தாவித வாழ்க்கை நிறைய பார்க்கலாம். அந்த அபிகாயிட்ட நன்றியாக இருந்து அபிகாயில் அவருக்கு என்ன செய்கிறாரு, அவளுக்கு அந்த நன்றிக்குரிய காரியத்தை செய்கிறார், அவளுக்கு பிரதி பிரகாரம் செய்கிறாரு. அதே மாதிரி அபிமாயமும் அந்த தாவீதுக்கு என் நாட்டு மந்தையெல்லாம் வந்து பாதுகாக்க இருக்கிறாரு, எங்கள் குடும்பத்தை அந்த மண்டைக்குரிய காரியங்களை பாதுகாத்தனால அவருக்கு நன்றியாக நான் என்ன செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், அவருக்கு பசியாக இருக்கிறாரு, நான் இதெல்லாம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அபிகாயோடு போனாங்க. அப்போ அபிகாயும் நன்றி உணர்வோடு போனாங்க, தாவீதும் நன்றி உணர்வோடு அதை ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த நன்றி அபிகாயமா கடவுள் அந்த நாபால் செத்த உடனே அந்த அபிகாய் தனித்து சமயத்தில் இருப்பான்னு சொல்லி அவளை மனைவியாக்கி கொண்டார். அரண்மனையிலே அவளை சொந்தமாக்கி கொண்டார். அப்படிப்பட்ட அந்த நன்றி தெரிவித்தார். இதோடு மேலே நான் நன்றி தாவீது செய்தது யோனத்தான் காரியத்தை. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கணுங்க. அந்த ஒரு அஸ்தவான்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஏன் எப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் இப்படி செய்யணும், அதுக்காக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு படிச்சு தரணும்னா நம்மளுக்கு கற்றுத்தரணும் தான். பட் இதெல்லாம் எழுத்து வசதியில் இதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இதை குறித்து நம்மளுக்கு சொல்லி தரும்போது நம்மளும் அப்படி இருக்கணும், ஒரு தாவீதை போல இருக்கணும், ஒரு அபிகாயிலை போல இருக்கணும். இதுக்கு தான் கற்று நமக்கு கற்றுத்தருகிற காரியம். அதனால தான் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் பார்க்கும்போது சாமுவேல் 18 பாருங்க. அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாக சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான். பாருங்க, ஒரு அன்பு வெளிப்படுது. அந்த அன்பு இருக்கும்போது தான் நன்றி சொல்ல முடியல. அபிகாயிலுக்கு தேவனில் அன்பு இருக்குது,
இந்த தாவீதை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அன்பு இருந்தால் தான், ஐயோ கட்டி கிடக்கிறாங்களே அவங்க பாவம் அப்படி ஒரு இறப்பு அன்பு இருக்கிறனால தான் அப்படி வயது போனாங்க. அதனால இங்கேயும் என்ன சொல்லப்படுறான், அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாக சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல செய்தான். ஒரு உண்மையான அன்பு. ஒரு யோனத்தான் ராஜா, இந்த தாவீதை யாரு? ஆடு மேய்க்கிறான். ராஜாவும் ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. சவுல் படிச்சிருந்தாரா படிக்கலன்னு எனக்கு தெரியாது. நம்ம சவுல் பவுலா மாறின அவரு படிச்சிருந்தாரு, இந்த சவுல் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஆனால் அவருக்கு மகன் யோனத்தான் ராஜாவாங்க. அவர் சவுல் ராஜாவானதுனால யோனத்தானுக்கு மேன்மை இல்லையா? அப்போ சவுல் மட்டும் சவுல் ராஜா, யோனத்தான் ராஜாவோட மகன். ஆனால் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவர். அந்த கிட்ட போக முடியுமா? போக முடியுமா? இப்போ நம்ம எல்லாருக்கும் இதில் மோனிஸ்டாஷை விட நினச்சா கூட போக கத்தர் வச்சு தான் போகணும். நம்மளுக்கு அவங்க ஜோம் பண்ணியிருக்காரு. ஞாபகம் தான் ஒரு தடவை அவங்க அது சியோன் சபை எத்தனை பேர் அதில் வந்து எனக்கு தெரியாது, கொஞ்சம் பேர் இருக்கீங்க போகணும் இல்லையா? அப்போ கூட அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டார். என்ன கொஸ்டின் ஆகி, உங்களுக்கு நம்ம ஜோமனை வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஏ ஏமாற்றிட்டோம். அவர் சாப்பிட்றதுக்கு கையை வச்சுட்டாரு. நிறைய பார்த்துருக்கீங்க, கையை சாப்பிட்றதுக்கு வச்சுட்டாரு. நானும் டீச்சர் போய் பார்ப்போட போயிருந்தேன் அவங்கள்ட்ட. அப்போ நான் என்ன தெரியாது, கண்டிப்பாக டீச்சரை தெரியும். நாங்கள் மண்டாட்டம் ஜெபர் சேர்ந்து திடீர்னு பார்த்தவங்க எழுதி வந்துட்டார். வந்து கேட்டார், என்ன சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் போட்டாச்சு, அவங்க சாப்பாடு வைக்கிறான். இப்போ என்ன நீங்கள் எப்படி இங்கே வர சொல்லுவீங்க அவங்க? அப்போ நீங்கள் பிஏட்ட சொன்னால் அவரை விடையில அதாவது பிஏ விட்டாரு, ஏன் விடையில அதை நாங்கள் நீங்கள் விடணும். அதனால் இப்போ உங்கள் டீமை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே கூப்பிட்டோம், அவங்க எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அது தரிசனத்துக்கு ஆண்டு காட்டியிருந்தாரு. தரிசனம் காட்டி தான் அதை நிறைவேற்றினாங்க. அப்போ ஏன்னா நான் ஒரு தரிசனம் கண்டேன். எப்படின்னா மோஸ்ட்ராஸ் வந்து ஒரு இடத்துல ஜம் பண்ண வந்துருக்காரு. அப்போ நான் வந்து அவங்களை எனக்கு ஜம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நான் வர முடியாது, எனக்கு ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதில் திரும்பி போகும்போது உடனே கூப்பிட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வந்தால் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து திருப்பத்தூர்லேயே அவங்கள்ட்ட போய் கேட்டோம், எங்களுக்கு எப்படி சிஎம் பக்கத்தில் தான் எங்களுக்கு ஊழியா இருக்குது, எங்களுக்கு வந்து ஜம் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி. ஜம் மட்டும் பண்ணால் போகிறோம். இல்லை எனக்கு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் டீச்சரும் பார்க்கல வந்தோம். உடனே பிஏ விட்டு கூப்பிட்டாரு. அதே மாதிரி சம்பவம் நடந்து கூப்பிட்டு, அப்போ நீங்கள் அங்கே வரீங்களா, அவங்க டீமை போட்டு ஜாப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் போன இடத்துல எனக்கு கட்ட நினைவில் வைக்க வச்சுருந்தேன். எனக்கு அவங்க உண்மைதான் ஒன்றுமே கிடையாது, மறந்தோம். அப்போ போனோடனே கேட்டார், உங்கள் டீமை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாம் கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் நம்ம போய் மழை கட்டப்பட்ட நிறைய பேர் உண்டு. இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைனில் நினைக்கிறேன். அக்கா உண்டு, விஜயாக்கா உண்டு, நானியாக்கா உண்டு, விண்ணு உண்டு, அங்கெல்லாம் உண்டு. யாரெல்லாம் உண்டுன்னு தெரியும். அப்போ விஷயம்லாம் இருந்து அவ்வளோ இல்லையா கேட்டேன். அப்படி யாரும் நிறைய பேர் ஒரு நிறைய 2 வேன் நிறைய பேர் இருக்கும். ஆனால் அவர் அப்படி கேட்டோன்னே தனித்தனியாக பண்ணணுமா எப்படி டீமாக பண்ணணுமா? நான் சொன்னேன் டீமாக பண்ணுங்க, எங்களோட ஊழியத்தை இருந்து பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணுங்க. அப்போ அவர் என்ன வார்த்தை சொல்லி அதில் எனக்கு ஜோம் பண்ணாரோ அதே வார்த்தையை நான் தரிசனத்தில் பார்த்தேன். தலையில் கை வச்சு சொன்னேன். அப்படியே ஜோம் எடுத்து டக்குன்னு தலையில் கையை வச்சு அந்த தரிசனத்தில் எனக்கு என்ன வார்த்தைலாம் சொன்னாரோ அதே வார்த்தையை சொன்னாங்க. சொல்லி ஒரு தேவாலயத்தில் எடுத்து பயன்படுத்துவேன், அனைவருக்கு வாழையாடுகள் அப்படின்னு சொல்லி அநேக பாட்டில் கிறிஸ்தானெல்லாம் கற்று நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால் அப்போது நம்மளுக்கு அந்த தரிசனத்தை கற்று நினைச்சாரு நிறைய வச்சுருக்கேன். நம்மளுக்கு தகுதியே கிடையாது. அப்போ வந்து தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த கோழியாக தடிச்ச நிமித்தம் தாவீது ஒரு மேன்மை கட்டப்படுறாரு. அந்த மேன்மை நிமித்தம் தான் அவன் நினச்சினா அங்கே போய் யார் அங்கே போயிடலாம் யோனத்தான். தன் ஒரு ராஜா ஒரு ஆடு மேய்க்க கூட அவ்வளோ. ஏன்னா அதில் இருந்தது என்னன்னா கத்தடி ஆயிடுச்சு. அந்த யோனத்தானுக்குள்ளே கத்தல் இருந்தார், தாவீதுக்குள்ளேயும் கத்தல் இருந்தார். அதான் விஷயம். அப்போ உங்களுக்குள்ளே கத்தல் இருந்து எங்களுக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஜோம் பண்ணுறது நடக்கும். சரியா? கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கீங்க, ஆண்டோட ஆண்டவரே அங்கே இப்போ ஜோம் பண்ண போகிற கத்தல் இருப்பாங்க. அந்த யோனத்தானுக்குள்ளேயும் தாவீதுக்குள்ளேயும் கத்தல் இருந்தனால தான் அந்த இடத்துல யோனத்தானுடைய ஆத்மானவா சொல்லப்பட்டிருக்கு. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாயிருக்கு. இதுதான் நாங்கள் வந்து பார்ப்போம். எங்களை கூட ஜெபம் பண்ண இருக்கவங்க கூட பார்ப்போம்.
ஜெபம் பண்ணும்போது அது ஒரு ஐக்கியம் வரும், எங்களுக்கு தேவையான ஒரு பிரசன்னம் வரும். இல்லைன்னா எங்களுக்குள்ள ஒரு பாரம் வந்துட்டே இருக்கும். அந்த பாரம் வரும்போது எங்கள் ஆத்மா அப்படி விலகி நிற்கும், சேர்ந்து நிற்கிறது. இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். நீங்கள் ஜெப வாழ்க்கையில் இருக்கீங்களா இல்லையா? நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் கால் எடுத்து வைக்கும்போது எங்கள் ஆத்மா துக்கமாயிடும். அப்போ அந்த வீட்டில் ஜெபம் இல்லை. அதே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் வரும். அப்போதான் அப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இதுதான் நான் கண்டு எல்லா ஊழியக்காரங்களும் கட்ட அப்படிதான் வெளிப்படும். அதனால இந்த தாவீதுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் என்ன செய்வாங்க ஒன்றாய் இசைந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சினைத்தான். இந்த யோனத்தான் தன் உயிரை காட்டி ஒரு ராஜா ஆத்மைகள் அப்படி ஒரு நேசித்தது. இப்படியா சில ஐக்கியங்கள் நமக்கு கிடையாது. அந்த ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அந்த ஐக்கியம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஐக்கியம் நம்மளுக்கு இருக்குன்னா நம்மளுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க, எல்லா கருத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை எங்களை மேற்கொண்டுடக்கூடாது. இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு பெரியப்பா மகா இருக்கான்னு வைங்கலாம், அவளுக்கு பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க. அவன் பிள்ளைங்க காலத்தில் ஏதாச்சும் சரியில்லைன்னா அவன் என்கிட்ட வந்து அக்கா நீ கொஞ்சம் சொல்லிவிட்டா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், போய் சொல்லுவோம். இல்லை ஐயோ அழுவாங்க அப்படிதானே, நம்மகிட்ட அழுவாங்க. அப்போ நம்ம போய் சொல்லுவோம். அப்போ நம்ம அவள் அழாமல் இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவளுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு இப்போ என்ன செய்வோம், இனி ஒழுங்காக படிக்கும், கையில் இப்படி எல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், போய் அவங்ககிட்ட போய் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஐயோ இந்த பிரச்சனைனால எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இதனால படிப்பு கட்டாயிடக்கூடாது, அது கட்டாயிடக்கூடாது, இது கட்டாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பெரியப்பா மகனுக்கெல்லாம் செய்யறீங்க. இதே பெரியப்பா மகா வந்து என்னை வந்து அப்படி ஒரு வித்தியாசமாக ஒரு இதில் நடக்குச்சான் அன்னைக்கு. அதுக்கு அடுத்தால எதுக்காக வரும்போது நம்ம என்ன செய்வோம், என்ன செய்வோம், என்ன செய்வோம், அந்த ஆத்மா ஒத்து வர்றது என்ன செய்வோம், எப்பா இந்த பிரச்சனையே தலையிடக்கூடாது, இது எப்படியும். அப்போ அந்த டீச்சர் கூட எங்கேயாவது தெருவில் கண்டு அக்கா பின்னா திரும்ப அந்த பிள்ளை இப்படி தாங்க இருக்கு, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க அது எனக்கு அது தெரியாது. நான் இப்போ அவளை பார்த்து ரொம்ப நாள் சொல்லி அவங்ககிட்ட அவங்க எங்கள் அக்கா மகளை பார்த்து எங்கள் பெருமை மகளை பார்த்து எனக்கு நாளை பார்த்தது ரொம்ப நாளாயிடுச்சு. இல்லை நான் இப்போ ரொம்ப அவங்க காண்டிட்டு இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, சரி நீங்கள் அவங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அப்படி நான் ஓட்ட மாட்டேன். அப்போ அந்த ஐக்கியம், அப்போ அந்த யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் என்ன ஐக்கியம் வந்து நல்ல ஒரு ஐக்கியம். அப்போ அந்த ஐக்கியங்களை அப்படிப்பட்ட ஐக்கியங்களை என்ன சொல்லக்கூடாது, அவங்க பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம். பெரியவங்கன்னா வசதியில் பெரியவங்களாக இருக்கலாம். தாவீதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாவீதுக்கு அப்பாட்ட வசதி இருந்தாலும் யோனத்தான் பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து ராஜா சொல்லுவாங்க இல்லையா. ஆனாலும் அவங்க எதுனால இசைந்ததுன்னா தேவ பக்தி அங்கே இருக்காங்க. தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது வர அவங்க ஆத்மா ஒன்றாக இணைந்திருப்பாங்க, ஜெபிக்கும் போது இணைந்திருப்போம், எங்கே போனாலும் எந்த காரியத்தையும் இணைந்திருப்போம். அந்த தேவ பக்தி குறையும் போது, அந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடம் குறையும் போது அது இதில் வரும். அந்த தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடம் குறையும் போது தானாகவே என்ன ஆயிரும், ஆத்மா விளையிடும். அந்த தேவ பக்தி குறையும் போது அந்த ஆத்மா பலம் இல்லாமல் ஆயிடுங்க. ஏன்னா அது ஓரளவு மறித்த நிலைமையில் ஆயிடும். அந்த தேவ பக்தி இருக்கிறது வர அழகாக ஜான்வாஸ்கர் ஒரு வசனம் சொல்றாங்க. எத்தனை மனப்பாடம் பண்ணிகளும் தெரியாது. என்ன சொல்லிருக்கு, சரீர முயற்சி புரோஜனம் இல்லாது தேவ பக்தியானது இந்த சந்தைக்கும் வரக்கூடிய சந்தைக்கும் என்னது வாக்குத்தத்தத்துக்கு புரோஜனமாக இருக்கிறது. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தம் கிடைச்ச வாக்குத்தத்தை புரோஜனமாக கிடைக்கக்கூடிய காரியத்தை வச்சு அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவ பக்தி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு இருக்கணும்னா நம்ம அந்த தேவ பக்தி இருக்கவங்க இணையும் போது அது ரொம்ப வித்தியாசமாக இல்லையா. அப்போ இந்த சவுலுக்குள்ளேயும் தாவீதுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் அதான் நினைக்கிறேன் கத்தலும் பிள்ளைகளாக நன்மை. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய வாழ்க்கை நம்மளுக்குள்ள இருக்கணும். அதில் உண்மை இருக்கணும். உண்மை இருந்தாக்கி கண்டிப்பாக அந்த ஐக்கியம் ஒரு நாள் கெட்டு போகாது. நம்ம உண்மை உள்ளவர்களாக முன்னுக்கு ஒரு பேச்சு பின்னுக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஐக்கியம் கட்டாயிடும். இந்த தாவீதுக்குள்ளேயும் இந்த யோனத்தானுக்கு அப்படிப்பட்ட காரியம் கிடையாது.
ரொம்ப உண்மையா நேசித்தாங்க. ஏன்னா என்ன சொல்லுதுன்னா தன் அவங்க உயிரை போல நேசிப்பாங்க. ஒரு உயிரை போல ஒரு ராஜா நேசிக்கக்கூடிய பாக்கியம் ஏன் கர்த்தரோட இருந்தனால. தாங்களும் கர்த்தரோடு இருக்கார், யோனத்தானும் கர்த்தரோடு இருக்கார். உண்மையாக இருக்கும் போது அந்த இணைப்பு இருக்கும். அந்த உண்மையில்லாத பட்சத்தில் அந்த இணைப்பு கட்டாயிருங்க. அதனால்தான் சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விடாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஆடு வைக்க போகல, அதுக்கு நம்ம ஆடு வைக்க போகல, ராஜா வீட்டில் சாப்பாடு ராஜா கூட. அது மாத்திரம் இல்லை, யோனத்தான் தாவிதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. பாருங்க அந்த அதுல பாருங்க. அப்போ தாவித யோனத்தான் போற இடத்துலாம் தாவின ஏன்னா உடன்படிக்கை எப்படின்னா தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அந்த ஐக்கியம் இருக்கும்போது அந்த தன்னிடத்தில் அந்த ஒரு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இருந்தனால அந்த யோனத்தான் யாரு வச்சுட்டா தாவித தன்னோடு என்ன செய்தாராம், வைத்துக் கொண்டார். அப்போ அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சாயை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கொடுத்தான் விடுத்து கொடுத்தான். அதை கொடுக்க மாட்டாங்க ராஜாக்கள். தனக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு பெண்ணை கொடுக்கமா, நம்மளுக்கு கையில் இருக்க பெண்ணை யாருக்காக கொடுக்கணும். நாம கொடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா, அது நம்ம நல்லா எழுதக்கூடிய பெண்ணை தான் நம்ம நினைச்சிருப்போம். சரியில்லைன்னா பெண்ணை ஒதுக்கி இருப்போம். நல்லா எழுதக்கூடிய பெண்ணை தான் நம்ம வச்சிருப்போம். அதை ஒரு ஆள் கொஞ்ச நேரம் கேட்டால் கூட கொடுக்க கஷ்டப்பட்டு தான் ஒரு காரணம் சொல்லுவாங்க. பெண்ணையும் வண்டியும் பத்திரமா சொல்லணும், கொண்டாட்டி பத்திரமா சொல்லணும். ஒரு வண்டியை பார்த்தாலே தெரியும், இவன் வண்டியை சுத்தமாக வச்சிருக்கான்னு அவன் கொண்டாட்டி நல்லா வச்சிருப்பான். அவன் ஒரு பெண்ணை கரெக்டாக வச்சிருக்கான்னு அவன் கொண்டாட்டி கரெக்டாக வச்சிருப்பான். அப்படி சொல்லுவாங்க கேட்க. ஆனால் இல்லை இருக்கும், நானும் பார்த்துருக்கேன், நம்மளை பார்க்கணும்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போ அந்த எல்லாமே கொடுத்துட்டான். இப்போ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்வோம், யாருக்கும் கொடுக்க மாட்டான். செல்ல போட்டு சரி எக்கா கொண்டு போங்க, எக்கா கொண்டு போங்க, எக்கா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேடோ. இப்போ நான் வந்து தர மாட்டேன். ஏன்னா இவன் பிரசங்கத்தில் போட்டு நம்மளை போட்டு இது பண்ணிருப்போம். அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்குனாலும் நம்ம என்ன செய்வோம், நான் சும்மா தான் சொன்னேன், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருனாலும் எதுனாலும் என்ன செய்வோம், விட்டு கொடுத்துருவோம். அப்போ அந்த யோனத்தை அப்படித்தான் அது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ராஜாக்கள். ஆனால் அந்த கூட அப்போ உயிருக்கு மேல நேசித்தானால அதை கொடுத்துருக்காங்க. 5வது வசனம் பாருங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடத்துகிறதுனால சவுல் அவனை யுத்த மனுஷர்களும் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கு கூட தீர்க்கமாயிருக்கும். அதனால அங்கே என்ன வந்துச்சு, ஒரு பொறாம வந்துச்சு. 7வது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீகள் ஆடி பாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. 10000 என்ன எத்தனை சொல்லுங்க, எத்தனை 10,000. 10000 நாங்கள் மேலே 16000 நம்ம தப்பா என்ன செய்வோமா இல்லை 16000 சொல்றோம். அப்போ தாவீது கொண்டது எத்தனை 10,000, அது சவுல் கொண்டது 1000 சொல்லி சொன்னோன்னே இந்த வார்த்தை சவுலுக்கு ஏற்றுவாங்க. இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கு சொல்லி அந்நாள் கொண்டு சவுல் தாவீதை காயமாக தாவீது யோனத்தானுக்கு அப்பா யாரை பார்த்த தாவீதை காயமாக பார்த்ததுன்னு. அப்போ மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் இறங்கியது. அவன் வீட்டிற்குள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோடு செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டான். சவுலின் கையில் நீட்டியிருந்தது. அப்போ பாருங்க, இந்த சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதான் அடுத்தவங்களுக்கு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. யோனத்தான பாருங்க, தாவீதே பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அன்பு இல்லையா, உயிரை நேசிச்சா எல்லாம் கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு அப்பா தான் இங்கே அந்த கோலியாத்த அடிக்கலாம் சவுல் என்ன செய்வான், கோலியாத்துக்கு பாத்திரங்களோட வேலைக்காரன பேர் அப்படிதான் சொன்னாங்க. இல்லை அவங்க அந்த கோலியாத்து சொன்னது, நாங்க தோற்றோம்னாக்கி நாங்கள் உங்களுக்கு அடிமையா இருக்கோம், நீங்க தோற்றா எங்களுக்கு அடிமை. எந்த ஆண்டோடு தான் என்ன செய்யணும் எப்படி இல்லை. அப்போ அதனாலதான் தாவீது கோபத்தில் நினைச்சு தராங்க யுத்தம் பண்ணார் இல்லையா.
அப்போ அந்த இடத்துல தாவீது ஒரு பெரிய விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சவுலுக்கு கொஞ்சமா நன்றி இருந்தா, இவனால நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன், இல்லைன்னாக்கி ஓலையத்திலிருந்து கேவலப்பட்டுக்கிறாங்க. அதான் ஓலையத்திலிருந்து கேவலப்பட்டுப்பானா, கேவலப்படுத்த மாட்டாங்க. எத்தனை மக்கள் மத்தியில் இல்லையா அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து கொக்கரிச்சான். அப்போ இந்த கோலியாத்தின் ஆவிகள் வந்து நிற்கும் போது அவமானத்தை கொண்டு வரும். அப்போ அந்த அவமானத்தை சவுல் நினைச்சு கூட பார்க்கல. இவன் வந்து நின்று நம்மளுக்கு இதை செய்யலான்னு அதை மறந்துட்டான். அதனால தான் இந்த சவுல் வந்து பொறாம வந்துச்சு. அகலையா அந்த சவுல் செய்த தாவீது செய்த நன்மையை அவன் கர்த்தர் இவைக்குள்ள இருக்கு, அந்த கோலியாத்தை அடிச்சனால தான் நான் ராஜ்யத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் இவன் இருந்தால் நான் ராஜ்யத்திற்கு போயிருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சவுலுக்குள்ள ஒரு பொறாமை நாகம். அவன் செய்த நன்மை நினைச்சானா கண்டிப்பாக அந்த பொறாமை அவனுக்குள்ள வரவே செய்யணும். கர்த்தர் செய்த நன்மை நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக கர்த்தருக்கு விரோதமாக நிற்க மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் உண்மை. கர்த்தர் எப்போ நம்ம நின்று வச்சு பார்ப்போம். கர்த்தர் தாமிசில கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு வலது பசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த தாவீது ஈட்டி இருந்து சவுட்டை ஈட்டி இருந்தால் அப்பொழுது சவுல் தாவீது சுவரோடு சேர்த்து ஒருவர் குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் இருந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பு. அப்போ கொலை செய்ய அளவுல யாருக்கு பொறாம, ஒரு பொறாம ஒரு மனுஷன் வந்தால் என்னெல்லாம் பேசணுமோ, அவங்க அவமானம் பேசணுமா, கேவலமாக பேசணுமா, எல்லாம் பேசணும். அது வர என்ன செய்வோம், ரொம்ப அது நம்மகிட்ட இருக்கவே கூடாது. நம்மளை எப்படி ஒரு தாவீதும் அந்த யோனத்தான் அவங்க 2 பேரும் யார் இருந்தா கர்த்தருடைய ஆவி இருந்தது. ஆனால் 2 பேரும் ஒருவரோடு நேசித்தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நம்மளுக்கு அந்த போட்டி, பொறாமை, எரிச்சல், வீணான சிந்தனைகள் நமக்கு வராது. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கும் இல்லை, பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள. அதை நல்லா வித்தியாசம் பார்த்துருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ள யோனத்தானுக்குள்ள இருந்தனால அங்கே என்ன இருந்தது, உயிருக்கு மேலான ஒரு சிநேகம் இருந்தது. ஆனால் அப்போ பொல்லாத ஆவி பொறாமையினால் சவுலுக்குள்ள இருக்கவே தேவனுடைய கர்த்தருடைய ஆவி தான் தாவீதுக்குள்ள இருக்குது. அவங்களுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்ததுனால அந்த என்ன செய்யறாங்க, அந்த ஆவி கீறியச்சு. அந்த பொறாமை வந்துச்சுனாலே அந்த ஆவியுடைய இணைப்பு என்ன ஆயிரும். ஏன்னா இந்த சவுல் அவங்க இதெல்லாம் செய்யறோம்னா பிள்ளை கெட்டுறாங்கன்னு சொன்னான் இல்லையா. அப்போ அப்படியெல்லாம் ஒரு சந்தோஷம் அங்கே உடனே அடிச்சோம்னா அன்னைக்கு தாவீதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இன்னும் ஆண்டிவா இன்னும் என்ன செஞ்சான், ஜெயம் எடுத்து வந்துட்டான். இல்லைன்னா இப்படி ஒவ்வொரு நாள் அவங்க எப்படி இருந்தாங்க, முடியாம தான் இருந்தாங்க. அப்போ இந்த நாட்களில் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று தன்னை விட்டு அவருக்கு தெரியும். எப்படின்னா 12ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. தாவீதுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலைமையை கர்த்தர் உருவாக்கிட்டார். நம்முடைய கர்த்தருடைய ஆவியான நம்மகிட்ட பேட்டாலே நம்மளுக்கு ஒரு பயம் ஆகுது. சிலருக்கு துணிச்சல் ஆகுவாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அப்படி அது துணிச்சலாகி சாசு கொண்டு வரும், அது குடும்பத்தை அடிச்சிடும். ஆனால் ஒரு தாவீது சவுலுக்குள்ள ஒரு பயத்தின் ஆகி இவன் ராஜாயிடுவான், இவன் நம்மளுக்கு தண்ணிடுவான், அந்த பயம் அந்த நடக்கிறது இல்லையா. அந்த ஒரு பயத்தின் ஆவி இப்போ பொல்லாத ஆவி நம்மளுக்குள்ள வரும்போது ஒரு பயத்தின் ஆவி, அதோடைய கர்த்தருடைய ஆவியாக இருக்கும்போது நம்மளுக்கு பக்கபலம் இருக்கும். யோனத்தானுடைய பக்கபலம் தாவீதுக்கு இருந்து, தாவீதுடைய பக்கபலம் யாருக்கு இருந்தது. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க உண்மையாக ஜெபிக்கும் போது உண்மையாக அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு நல்ல தேவ பலன் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த தேவ பலன் அவங்களே நடக்கும். அதனால தான் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுக்கு பயப்படுகிறோம்னு மாற்றினாங்க. அதனால தான் சாமுவேல் 1 சாமுவேல் 20 பாருங்க. பார்க்கும்போது அமாவாசைக்கு மறுநாளில் தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது. அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராது போனது என்ன என்று தன் குமாரனாகி யோனத்தானை கேட்டான்.
யோனத்தான் சவுலுக்கு பிரயோஜனமாக பெத்லேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருத்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தானால் நான் என் சகோதரனை பார்க்க போக எனக்கு உத்தரவு கொடு என்றான். இதனாலே தான் அவனை ராஜாவின் பதவிக்கு வரவில்லை என்று சொன்னான். அதுக்கு முன்னாலே நீ போய் வீட்டு போய் வாசனைன்னு சொன்னால் யாரும் வரும். நான் இங்கே என்ன இந்த சவுலு என்னை கொல்லத்துருக்கான் அப்படின்னு சொல்லி தாவீது யோனத்தான்ட்ட சொல்லும்போது யோனத்தான் அதை நம்ப மாட்டேன். என் அப்பா அப்படி செய்ய மாட்டாரு. இல்லை நீ பாருன்னு அப்போ நீ இந்த அமாவாசை வரேன்டான், நான் என் அப்பா எப்படி இருக்கிறாங்க பார்த்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போயிருக்கும்போது தான் அவன் சவுல் ஏன் வரலன்னு சொல்லி யோனத்தான்ட்ட தாவீது ஏன் வரலன்னு சவுல் கேட்கும்போது தான் இந்த சவுல் யோனத்தான் சொல்கிறான் அவன் பரிசுத்தா போயிருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ 30வது வருஷம் பாருங்க. அப்படியே சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளை மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் தாய் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாய் மகனை தோழனாய் தெரிந்து கொண்டிருக்கிறதே நான் அறியணும். ஈசாய் மகன் பூமியில் மேல் உயிரோடு இருக்கிற நாள் வரையும் நீ ஆயினும் உன் ராஜ்யபாரமானும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வாங்க சாக வேண்டும். அப்போ தாவீது சொல்லும் போது யோனத்தான் கொஞ்சம் யோசித்தான். ஆனால் தன் தகப்பன் அந்த காரியத்தை உடனே அவன் என்ன செய்யறானா, யோனத்தான் தன் தகப்பனாய சவுலுக்கு பிரயோஜனமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்யலாம் என்று இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கேட்கவே மாட்டோம். இந்த தப்பு செய்யறாங்கன்னா அந்த தப்பை நம்ம தட்டிக்கிறோமா? இவன் கேட்கறாங்களா, அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறாங்க. அந்த பொல்லாத பெரிய தேடுற ஆகிட்டு தட்டி கேட்க வச்சது சந்தோஷம். அது வேடிக்கை பார்க்கும். அது அந்த அவன் அழகா கேட்கறான். அந்த தகப்பை கொல்லது இருக்கான். அவன் சொல்றான், இவன் இன்னைக்கு நீனும் ராஜாவாக நானும் ராஜாவாக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த யோனத்தான் என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா நம்ம சேர்ந்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமா செத்துதான் நான் தான் ராஜாவாக இருக்கணும், இந்த இடத்துல நான் தான் ராஜா நான் தான் ராணி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பெருமையை தேடி நிற்போம். நீங்கள் நாங்கள் தான் இது நிற்கணும், நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும், யாரும் இதில் வந்துடக்கூடாது, இப்போ நாங்கள் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சவுலுக்கு இருந்தது யோனத்தான் இல்லை. ஏன்னா யோனத்தான் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அன்பு உள்ளவர். அவங்க என்ன செய்ய மாட்டார், போய் பேச மாட்டார், தட்டி கேட்பார். ஏன்னா வேதமே சொல்லுகிறது ஆவியானவர் எப்படி செய்வார், கண்டித்து உணர்த்துறதுதான் ஆகும். வேற மாதிரி இருக்குமா போயிட்டு அப்போ வசனத்துல கண்டித்து உணர்த்தும்போது ஏன் உங்களுக்கு கோபம் வருது? அப்போ யார் கண்டித்து உணர்த்துறாரு? ஆவியானவர் தானே கண்டித்து உணர்த்துறாரு. அப்போ ஏன் உங்களுக்கு கோபம் வருது? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாட்டுப்பாங்க யோனத்தான் தெரியும். கர்த்தர் ஆவி நம்மளுக்குள்ள கர்த்தருடைய ஆவின்னா எங்க வசனம் கேட்டாலும் போகும்போது ஆண்டவருடைய ஆண்டவருடைய தவறு சொல்லலாம் போகும். ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கு. அப்போ அவங்க யாருக்கு இருந்து தாவீதுக்கு யோனத்தான்லாம் இருந்தது. அப்போ அந்த யோனத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோனத்தான் தன் தகப்பனாகி சவுலுக்கு பதில் உடனே சொல்றான், அவன் ஏன் கொல்லப்படவில்லை, அவன் என்ன செய்தான் என்றான். நம்ம இதே ஒரு ஆள் நல்ல உண்மைதான் செய்திருக்கோம், நல்லதான் செய்திருக்கோம், நம்ம தட்டிக்கப்போம். ஏன் அவங்களை எப்படி சொல்லுங்க, பாவம் இல்லை. அதனால தான் சவுடைய வாழ்க்கையும் சவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட தவறு நம்ம எங்கேயுமே செய்கிறது. நம்ம அப்படிப்பட்ட தவறை யாருக்கு ஒருத்தமாக செய்யவே கிடையாது. உண்மையாக இருக்கணும். இப்போ நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் ஆசிரியப்படுவோம். ஒரு இடத்துல ஒரு தவறு செய்யணும், அந்த இடத்துல கண்ணங்க நம்ம இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். ஏன்னா கத்தரை விரும்ப மாட்டாரு, கத்தரை நினைச்சுவாரு, அதுக்கு கண்டிப்பாக பதில் தருவாரு. அதனால நம்ம உண்மையாக இருக்கு சொன்னோம். அப்போ யோனத்தன மாதிரி தட்டி கேட்கணும். யாரும் எங்கேயாவது நம்ம என்ன செய்வோம், கூட சேர்ந்து என்ன செய்வோம், வேதத்தில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன், இல்லாத நான் சொல்லலை. அந்த யோனத்தான் என்ன செய்தான், அவன் என்ன செய்தான், நீ அப்படி பேசுகிறான், அவன் நம்ம நல்லது தானே செய்தான். ஓடியாத்திட்ட இருந்து நம்மளை காப்பாற்றி இந்த இஸ்ரேலுக்கு அவமானத்தை நீக்கினால கண்டிப்பாக அதெல்லாம் பேசியிருப்பாரு. நம்மளுக்கு வேதத்தில் குறையாதான் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு அழகா கேட்கிறார் யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரயோஜனம். அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்யலாம் நம்ம கேட்கிறோமா? நம்ம யார்கிட்ட கேட்கிறோமா? கூட சேர்ந்து
அவங்க தப்பு செய்யலாம் செய்துவிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த தப்புக்கு துணை நிற்போம். கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு யோனத்தான் தாவீதுக்கு அனுப்பு நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க தான் செய்யறதுங்க, அவங்க தான் நன்மை வாங்க முடியும். அப்பொழுது என்ன நடந்தது? சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டி இருந்தான். ஆகையால் தாவே கொன்று போட தன் தகப்பன் தீர்மானிக்கிறவா என்பதை யோனத்தான் யாரை குத்த போட்டான்? தன் பிள்ளையே. ஏன்னா நியாயம் கேட்டது. உண்மையிலே நியாயம் கேட்க போகும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் நன்மை உண்டாகும். அதனால் என்னைக்கும் இது பேர்ல இருக்கு ஒரு வசனத்துல. அதாவது நன்மையே தீமை என்றும் தீமையை நன்மை செய்வதே தீமை செய்கிறாங்க, தீமை செய்வதே நன்மை செய்கிறான்னு சொன்னா அதே மாதிரி சாபம் உலகத்துல கிடையாது. வசனம் என்ன இருக்கு? ஏசாயா எத்தனை? ஏசாயா 66 காலையில் ஒரு காரியம் சொன்னேன் தெரியுமா? டெய்லி வசனம் வரும்போது நீதிமொழிகளை எத்தனை பேர் வாசிப்பீங்க? கைதுங்க பைபிளை தடுத்து நாங்கள் நீதிமொழிகளை வாசிப்போம். இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுவோம். ஒருத்தர் நாங்கள் நிறைய காய்ச்சல் வைக்கல, நீதிமொழிகளை வாசிக்கணும். என்னது? எஸ் 5 ஆளா? ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இதுமாய் பாவித்து கசத்தை திட்டிப்போம் திட்டித்தை கசத்து என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, எனக்கு தெரியவே செய்யாத சாதி கேட்டுதான் நிற்போம். அதான் செய்யதான் செய்வோம். ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியம் பண்ணக்கூட செய்வோம். யாரு யாரு ஞாபகம் வருது? யார் ஞாபகம் வருது? பேருடன் சத்தியம் கூட பண்ணுவோம். அப்போ அந்த பாவம்லாம் அப்படியே தான் நம்ம முழுக்க எதுவும் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு நாள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்னன்னு சொல்லுவாங்க? ஐயோ ஐயோ. இந்த ஐயோ யாருக்கு சொல்லப்பட்டது? யூதாசு. யூதாசுக்கு சொல்லப்பட்டது. அந்த ஐயோ அப்போ அந்த வேதத்தில் ஐயோ யாருக்கு சொல்லப்பட்டது? யூதாசு. அப்போ யூதாசை நம்ம என்ன சொல்கிறாங்க? ஆகிடக்கூடாது. அதனால தான் இங்கே அவங்க சொல்லும்போது இவங்களுக்கு யாருக்கு மேலே போகும்போது அப்போ என்றைக்குமே நம்ம முன்னுக்கு நடக்கிற உண்மையை தான் நம்ம என்ன செய்யணும். அதனால அவங்க ஒருவேளை நம்ம ஆட்கள் முகம் பார்த்து இவங்க இது சொன்னாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம முகம் பார்த்து நாம் கண்டிப்பாக கட்டணம்லாம் ஆசிரியக்க மாட்டார். அதே இது நம்ம உண்மையை சொன்னோம்னா நாளைக்கு எல்லாருமே ஒரு சமாதானம் கண்டிப்பாக வரும். உண்மை உள்ளவங்களுக்கு எங்கேயுமே ஆசீர்வாதம் உண்டு, பரவோடு ஆசீர்வாதம் உண்டு. அதனால உண்மை சொல்றதுக்கு எங்கேயுமே என்ன சொல்லக்கூடாது, நம்ம பயப்படவே கூடாது. யாருக்குனாலும் சரிதான், எந்த இடத்துலலாம் சரிதான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை சில இடங்கள்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நிற்போம், இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நியாயாதிபதிகள் தண்டிக்கப்படுத்துவாங்க. அவங்கள தப்பாக நினச்சுவாங்க எல்லாரும். இப்போ அவங்க நீங்கள் ஒருத்தர் தப்பு செய்கிறீங்க, செய்யாத இன்னொருத்தங்க தப்பு செய்யுங்க. ஆனால் நீங்கள் மூணாவது ஒரு ஆள் நின்று தப்பு செய்தவங்களை செய்யாதவங்களை தப்பு செய்யுங்க பார்க்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? ஆமாம், இவங்க தப்பா பார்ப்பாங்க, இவங்க பேசிருப்பாங்க, இவங்க செதுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம ஒரு தப்புன்னு சொல்லாமல் ஒரு வார்த்தை யாரையும் வச்சு பேசாமல் நம்மளே சொன்னாங்க எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அதில் வழி தெரியும்ல. அப்போ அதனால தான் யோனத்தான் அப்படி வழி தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க, யாரையும் அப்படி பேசக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் அப்படி வாய்ப்பு இருக்கணும். இங்கே அது யோனத்தான் சொல்லுவாங்க. என்ன அழகாக கேட்குறான் பாருங்க, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்யலாம்? நல்ல ஒரு பதவி. அப்போ அவன் மேலே போங்க, இல்லைன்னா இவருக்கு பதவி ஆசை. யாருக்கு? அப்போ எடுத்தது யாரு? பெற்றோர்கள். பெற்றோருக்கு சொல்லி கொடுக்காங்க. ஆனால் பெற்றோருக்கு ஆசை யாரு? நம்ம மகன், நம்மளும் உயரத்தில் இருக்கணும், நம்ம பிள்ளையும் உயரத்தில்
இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீழே தள்ளி போடுறாரு, நம்பிக்கை கீழே தள்ளி போடுறாரு. அதனால அப்போ அதனால இவங்க கோபம் வந்து என்ன செய்யலாம்? 34 பாருங்க, கோபத்தாவமாய் பந்தி விட்டு இறைந்திருந்து அமாவாசை மறுநாளை அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவங்களுக்கு மன நோவாயிங்க. நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு காரணம் நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் இல்லையா? அவங்க அழுகிட்டு இருப்பாங்க, சங்கடப்பட்டு இருப்பாங்க, ஐயோ இவங்க எவ்வளோ வேன் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ கஷ்டம். ஒரு நியாயாதிபதி இருந்து அழும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? ஐயோ இவங்களை அவங்க அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களை எப்படி பேசுகிறாங்க, இவங்களை எப்படி பேசுகிறாங்க. அப்போ இந்த தாவீதை பற்றி பேசுறது யோனத்தான் வலிச்சேன்னா அவன் உண்மையாக நேசிச்சான். அலேலுயா. பெற்ற தகப்பன் தான் பேசணும். அவனை பெற்ற தகப்பன் தான் என்ன சொன்னான்? இவன் இருந்தால் நம்ம மேலே வர முடியாது, இவனை தள்ளு, இவன் செத்துரட்டு. ஆமாப்பா செத்துரட்டுன்னு சொல்லி அவன் சொல்லல, அவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தகப்பன் பேசுனது தகப்பன் அவன் ரத்தம். ஆனால் தாவீது வெளியே உள்ளவன்தான். ஆனால் அந்த தேவ அன்பு தாங்க அவன் ஜெயிக்குது. தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அது ஜெயம் எடுப்பாங்க. இந்த உலக ஆசை 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஒரு எஜமானுக்கு மட்டும் தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்தோம்னா அந்த யோனத்தான் தேவனுக்கு தான் முதல் இடம் கொடுத்ததுனால அந்த அன்பு தேவ அன்பு தாவீதுக்கு யோனத்தான் ஜெயிக்குங்க. அந்த தாவீதை சொன்னது யோனத்தானுக்கு வரிசை. நம்ம அப்பா தானே அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா வந்தானே, யாரா இருந்தது? அப்பா வந்தானே, பிள்ளையா இருந்தானே, தப்பு தானே. அப்படிதானே? அந்த தப்பை நம்ம என்ன செய்வோம்? சப்போர்ட் பண்ணுவோம். அதனால நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க. கதை சொல்றோம், உங்க மேன்மை இழந்து நிற்கிறீங்க. எனக்கு தெரியாது, ஆவியான சொல்றேன். எல்லாரும் கவனமா இருங்க. உங்க பிள்ளைங்களோட எது சொன்னாலும் அதை தீர விசாரிச்சுட்டு என்ன செய்யுங்க, நீங்க போய் பேசுங்க. உங்க பிள்ளைங்க பேசுறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேசுறாங்க, உங்களை பற்றி யாராவது அந்த அக்கா உங்களை பற்றி பேசுறாங்க, நேருக்கிட்ட போங்க, கூட்டிட்டு வாங்க, போய் கேட்போம். அடுத்த நாள் பேச மாட்டாங்க. அதெல்லாம் வெளியே வந்துடும்ல. அவங்க பேசினாங்களா பேசலையாங்கிறது வெளியே வந்துடும். அங்கே சத்தியமானவன்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்போமா அப்படின்னு சொன்னாங்க, அங்கே எல்லாமே வெளியே வந்துடும். எல்லாம் யோசிக்கணும். எந்த காரியம் பண்ணணும். அதான் அழகாக சொல்லுவாங்க, காதலை கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பது. அப்போ தீரத்தை விசாரிச்சு என்ன செய்யணும்? நேருக்கிட்ட வந்து விடணும். என்னம்மா நான் இப்படி சொன்னா, இப்படி செய்யலனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விட்டுட்டோன்னு வைங்க. அதுக்கடுத்த நாள் பேச மாட்டாங்க இல்லையா? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அப்படி போக மாட்டோம். கர்த்தர்கிட்ட சொல்லணும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கண்ணீர் வருவாங்க. கண்ணீர்லாம் எங்கே இருக்கும்? இப்போ யோனத்தான் கண்டிப்பாக எழுதிருக்காரு. இல்லையா? ஏன்னா அந்த யோனத்தான் மனநோவா இருந்தது என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது கோபமாய் பந்தியை விட்டு எழுந்திட்டு போய் அமாவாசை மறுநாளையே அன்றைக்கணும் போஜனம் பண்ணி சாப்பிடவே இல்லைங்க. ஐயோ என் நண்பன் எப்படி சொல்லிட்டானே, என் அப்பா எப்படி சொல்லிட்டானே. அப்போ எவ்வளோ ஒரு வலி இல்லையா? என் அப்பா இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி இந்த யோனத்தான் சாப்பிட கூட இல்லை. அந்த அளவுக்கு தாவீதை நேசிச்சிருக்காரு. இந்த சாப்பாடு கூட மறந்து நினைச்சிருக்காரு. தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவா இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களெல்லாம் தூக்கி தலையை வச்சு ஆடிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அப்படி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம தான் பெருமை வேணும். அந்த யோனத்தான் பெருமை தேடலைங்க. அதுதான் முக்கியம். யோனத்தான் பெருமையே தேடல. இவனால நம்ம காப்பாற்றப்பட்ட அந்த நன்றி உணர்வோட தாவீதை தன்னோடு வைத்துக் கொண்டார். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நம்ம உண்மையா இருந்தோம்னா அந்த இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு வைத்துக் கொள்வாங்க. அந்த யோனத்தான் தாவீது செய்த அந்த நன்மை கோலியாத்து முன்னுக்கு போய் தன் உயிரை கூட பயணம் வச்சு என்ன செய்தான்? போய் நம்மளை கேவலப்படுத்த, நமக்கு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம போய் நிற்போம்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கேவலத்தை எதிர்பார்க்காம போய் நின்றனால அந்த இடத்துல தாவீது ஜெயம் எடுத்து வந்தனால நம்ம காப்பாற்றப்பட்டோம். அன்னையிலேருந்து கிட்ட ஆசிரியம் அந்த நன்றி. ஏன்னா அவங்க 2 பேர் கர்த்தருடைய ஆவியானவர், நம்மளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. கண்டிப்பாக செய்து போனோம். அதனால் மறுநாள் காலமே புறப்பட்டு என்ன செய்கிறாரு? 34. அப்போ அவன் என்ன சார் தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. வலிக்கும் அடுத்தவங்களை பற்றி சொல்லும்போது அதை கேட்கும்போது வலிக்கும். ஆமாம், அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்.
அவங்க எவ்வளோ அழுதாங்க, அவங்க எவ்வளவா வேதனைப்பட்டாங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வலி எப்படி இருந்திருக்கும், இல்லாத ஒரு வார்த்தை சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும், இல்லாத ஒரு காரியம் நீ உதவி செய்தான் அந்த அவங்க எப்படியாவது அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது இவனுக்கு அவ்வளோ ஒரு வேதனை. அதனால தான் 1 சாமுவேல் 20:15-17 வரை பாருங்க. இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதி சாதிக்க தொடங்கினோம், அது எனக்கு தூரமாக இருப்பதாக ராஜா தம்முடைய அடியான் ஆகிய 15 கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒருவரையும் பூமி மேல் இராதபடிக்கு வேறு அறிவிக்கும் போது, நீர் என்றைக்கு உமது தனிமை என் வீட்டை விட்டு அகற்றிடாமல் இருக்க வேண்டும் என்று யோனத்தான் தாவீதுக்கு சத்தியம். ஏன்னா 14 பாருங்க, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தர் நிமித்தமா எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களுக்கு ஒவ்வொருவரை சத்துருக்களும் அவங்க அப்பா சொல்றான், அவங்க அப்பா தான் சத்துரு. அதனால ஒவ்வொருவரையும் பூமி மேல் இராதபடிக்கு வேறு அறிவிக்கும் போது, நீர் என்றைக்கு உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்கள் கையில் கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுடன் ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல் அவனை நேசித்து சிநேகித்தான். அப்ப இந்த யோனத்தான் தாவீதை என்ன செய்யறாரு, சத்தியம் வாங்குறாரு. சத்தியம் எப்பயும் நீ உண்மையா இருந்தா, நீ ஆண்டவருக்காக உண்மையா இருந்தா, இஸ்ரவேல் தேவனை நிந்தித்தனால நீ அந்த இடத்துல என்ன செய்தான், கோலியாத்தை போய் சொன்னாங்க, இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் நிந்தித்து அவனுக்கு முன்னா நான் போறேன்னு சொன்னான், அப்படிதானே? அப்ப இஸ்ரவேல் ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்யறவர் அவரு. அப்ப அந்த தாவீது ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருந்தார், ஆண்டவருக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தாரு. அப்ப அந்த தாவீது சொல்றாரு, நான் கோலியாத்துக்கு முன்னால இஸ்ரவேல் தேவனாகிய சேனையின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்ததுனால நான் போறேன்னு சொன்னதுனாலதான் அந்த யோனத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ அந்த தாவீது அவனும் அந்த யோனத்தானே என்ன செய்தாரு, உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க. கண்டிப்பா கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்வாரு. ஏன்னா அந்த கோலியாத்தை உயிரை கூட துச்சமா நினைச்சு கர்த்தருடைய காரியத்தை கர்த்தரை நிந்தித்ததுனால அந்த யோனத்தான் தாவீது போய் கோலியாத்தை அடிக்கிறது போயிருந்தா, அதனால கர்த்தர் கண்டிப்பா எனக்கு யாரு கூட இருப்பாரு, தாவீதோடு இருப்பாரு. தாவீது சத்துரு கோலியாத்து சத்துருவாங்கன்னா கோலியாத்தே அடிக்க வச்சவரு, எல்லாரும் அடிக்க வைப்பாரு, கண்டிப்பா நம்ம அப்பனையும் அடிக்க வைப்பாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்படி வரும்போது என்ன நினைக்கணும், அதாவது என்ன சொல்றாருன்னா சத்துருக்கள் கையிலே கர்த்தர் கணக்கு. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதின் சத்துருக்கள் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாரான்னு சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் இன்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவன் சிநேகித்தான். ஆணையிட்டு கொடுத்தனால அந்த ஆணையை தாவீது நிறைவேற்றுறாங்க. அதுதான் அந்த நன்றி உணர்வு. தாவீது அந்த ஒரு நன்றி உணர்வு அங்கதான் 2 சாமுவேல் 9 பாருங்க, 9:1 பார்க்கும்போது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுல் வீட்டார் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஏன்னா அந்த சவுல் எல்லாம் கொண்டாச்சு, எல்லா பிரச்சனை முடிஞ்சு. அப்போ இந்த தாவீதுக்குள்ள யோனத்தான் குடும்பத்துல யாராவது இருக்காங்க. ஏன்னா யோனத்தான் சத்தியமான இருக்காருல்ல, நம்ம அந்த ஒரு உடன்படிக்கை அப்படிதானே, நீ சத்துருவா அடிச்சாலும் நான் இருக்க சந்ததிகளுக்கு அது அங்கே நீங்கள் நல்லா வாசாகி தெரியும், எனக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படி. அந்த 3 நிமிஷம் வாசிக்கும்போது தான் புரியும், அதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த யோனத்தான் பாருங்க என்ன சொல்றாங்க, இந்த யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவன் அது சவுலின் வீட்டாரில் இன்னும் இந்தியா இருக்கும் உண்டாக்கி தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தாங்க. அவன் ராஜா அவனை பார்த்து, நீ தானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் என்றான். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் நீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா அவனை பார்த்து, இன்னும் யோனத்தான் என்று 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டது. சீபா ராஜாவை பார்த்து, இது அவன் லோதேபாரிலே அம்மேலியின் குமாரனாகிய மாதிரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது அவனை லோதேபாரில் இருக்கிறான் அம்மேலியின் குமாரனாகிய மாதிரின் வீட்டிலிருந்து அழைத்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோபிபோஸ்
தாவீதிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து அடையான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவனுக்கு இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாய் யோனத்தான் நினைத்தான், நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அப்படிதானே? அந்த யோனத்தானுக்கு தாவீதுக்கும் கர்த்தருடைய அன்பு இருந்ததுனால, கர்த்தர் இருந்ததுனால அது ஒரு நாளும் போகாதுங்க. எத்தனை வருஷம் செத்தாச்சு, யார் செத்தாச்சு? யோனத்தான் செத்தாச்சு, சவுல் செத்தாச்சு எல்லாம். ஆனா ஒரு முடமான மேவிபோசேத் செய்தாங்க இருந்தாரு. அப்போ அந்த யோனத்தானுடைய நிமித்தம் அந்த எல்லா நிலத்தையும் என்ன செய்யாது, எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கிறார் தாவீது. திருப்பி கொடுத்து மாத்திரம் அனுதினமும் என்னுடைய பந்தியை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்க என்னை நீ நோக்கி பார்ப்பதற்கு உண்மை அடியேன் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமான் குமாரன் கொடுத்தேன் என்று சொல்லி என்ன செய்ய கொடுத்து, அந்த கடைசி வசனம் 13 பாருங்க. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்த ஆசனம் பண்ணுகிறவனாக இருந்தபடியால் எருசலேமிலே கூடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் உள்ளவர்கள். எருசலேம் தான் தாவீது இருந்த. அப்போ அந்த இடத்துல அந்த யோனத்தானுடைய மகனுக்கு இடம் கொடுத்தாங்க. பாருங்க, எங்க நடந்து அவங்க சாதனைக்கு நிதி ஒரு உடன்படிக்கை. அவன் செத்தாச்சு, நம்ம பாட்டுக்கு பார்ப்போம். இவங்க இருந்தாங்க ஒரு ராஜா, நான் ராஜாவாயிட்டேன், நான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி இவன் இருக்கல. நன்றி உணர்வு. அல்லேலூயா. எனக்கு அந்த யோனத்தான் என் உயிரை காப்பாற்ற தாவீது சவுல் கொண்டு இருப்பான் யார தாவீதை. ஆனா அந்த உயிருக்கு மேலாக நேசித்த யோனத்தான் அந்த தாவீதுடைய உயிரை காப்பாற்ற இருக்கு. நான் ஒரு அம்பை எய்த நினைச்சு ஓடிடணும் அப்படின்னா அந்த கதை இருக்கு. அந்த கதைன்னு சொல்லக்கு நேரம் இல்லை, ஏன்னா நேரம் முடிய போகும். அப்போ அப்படின்னா அந்த அவனை காப்பாற்றி தாவீது அந்த இடத்த விட்டு அனுப்பிடுவோம். யார்? யோனத்தான். அப்போ அவனுக்கு நம்ம ஒரு உண்மையான நண்பர்களாக இருக்கணும். அப்படின்னாங்க நல்ல நண்பர்களுக்கு துணையாக இருப்போம். அந்த நல்ல நண்பர்கள் துணையாக இருப்பது நம்ம சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. இழந்து போன ஆசீர்வாதத்தை யோனத்தான் இழந்து போன ஆசீர்வாதத்தை யோனத்தான் மாறிட்டு கொடுத்தாரு. அப்போ நம்ம இழந்து போன நம்ம கரெக்டா இருந்தோம், நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா அந்த யோனத்தானின் ஆசீர்வாதம் எல்லாம் தாவீது ஆச்சு என்ன செய்தாரு? யோனத்தானுடைய மகனுக்கு கொடுத்தாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்கு செய்யறாங்க. எப்படி? யோனத்தான் இயேசு கிறிஸ்து. நம்மளாம் நொண்டி முடமானவர்கள், சரியா? நம்மளாம் நொண்டி முடமானவர்கள். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து சிங்கிய ரத்தம் இன்னைக்கு தான் காலையில வசனம் வாங்க, நம்முடைய பாவங்களை நிமித்தம் என்ன செய்தாங்க? அவரை ஒப்பு கொடுத்து மரித்து எழுப்பப்பட்டார். எதுக்காக? செத்து போன அவர் உயிர் தெழுந்தார். நம்ம பாவத்துல செத்து போனோங்க. செத்து போய் நிறைய பாவம் செய்ததுனால செத்து போய் ஆத்துமாக்கெல்லாம் கிடக்கு. அதனால தன்னுடைய ஒரே குமாரனாகிய யோனத்தான் இயேசு வந்தாங்க. நம்ம முடமாய் இருப்போம். முடமாய் இருந்த நமக்கு இழந்து போன மேன்மை தரும்படியாக கர்த்தர் வந்தார். நம்மளுக்கு ஆண்டுடைய காலத்துக்கு எழும்பையில அவருக்காக நம்ம உண்மை செய்யல. அதனால நம்ம மடம் தான் என்னைக்குமே நம்ம சாகுவரை நம்ம மடம் தான். அவருக்காக நம்ம என்ன செய்தோம்? ஏதாவது விட்டு கொடுத்தோமா? அவருக்காக நம்ம ஏதாவது செய்தோமா? நாம உண்மை செய்யல. ஆண்டு சொல்லி ஆண்டு இன்னும் உண்மை செய்யல, இன்னும் என்ன செய்யணும்? அப்போ அந்த பாருங்க, இயேசு கிறிஸ்துவ தான் இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. இன்னைக்கு உள்ள வசனத்தின்படி நம்ம மறித்திருந்த நம்ம அவரோடு எழுப்பும்படியாக பாவத்துக்கு மறித்திருந்த அவருடைய வார்த்தை ஆதிலே வார்த்தை இருந்து தேவனாக இருக்காங்க. அப்போ ஆதிலே வார்த்தை இருந்தால் தேவனாக இருக்காங்க. அந்த வார்த்தையின்படி நம்ம எழுப்பணும். அதனால தான் அந்த காரியங்கள்லாம் கற்றுத்தரேன். அப்போ நம்ம இன்னைக்கு வார்த்தைப்படி எழுந்திருக்கிறோம். அப்போ யோனத்தான் கட்டது யார்? இயேசு கிறிஸ்து இதா. அந்த யோனத்தான் இயேசு கிறிஸ்து மூலம் நம்மளுக்கு விடுதலை தர முடியும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தாவீதை போல எப்படி இருக்கணும்? யோனத்தானை போல தாவீதை போல யோனத்தாங்க நேசித்தாங்க. உயிருக்கு மேல தாவீதை நேசித்தாங்க.
அப்போ நம்ம கத்தோட அன்பு இருந்தால் தான் அந்த சபம் நடந்தது. இன்னைக்கு கத்தோட அன்பு இல்லைனால தான் நம்ம ஒவ்வொருத்தர் காட்டி கொடுத்துட்டு மூட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், நன்மை இழந்துட்டோம். ஆனால் அந்த நோபீஸ் புத்தகத்தை வாங்கிட்டாயா, யோனத்தான் கத்தரோடு சாகும் வரை இருந்தது. அந்த யோனத்தான் நிமித்தம் தான் மோபி போசத்தை என்ன செய்யப்பட்டாரு, போஷிக்கப்பட்டாரு. அப்போ நம்ம நிமித்தம் நம்ம பிள்ளைங்க போஷிக்கப்பட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல யோனத்தான் தட்டி கேட்கிறாருல, தகப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தட்டி கேட்கணும். தவறு செய்யும்போது தட்டணும். அந்த நிறையா பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு இவருக்கு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, அம்மி நீங்களாம் என்ன செய்வீங்க, எந்த தப்பு செய்தாலும் என்ன உடனே டங்குன்னு ஒரு ஆட்டம் போட்டு அடி போட்டுருங்க. ஆமாம், சிலர் நல்லா ஜோம் பண்ண தான் செய்வாங்க, நல்லா ஆண்டோடு இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க என்ன தப்பு செய்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உண்மை செய்ய முடியாது. ஏன்னா ஆவியானவர் கண்டித்து உணர்த்த சொல்லி தான் ஒரு ஊழியக்காரங்க சொல்றாரு, பெற்றோர் அடிச்சிருக்காரு. ஒரு பெற்றோரை எதிர்பார்த்து ஒரு ஊழியக்காரன் எதிர்பார்த்திருக்காருன்னா கண்டித்து உணர்ந்த காரியங்களை கற்றுத்தர முடியாது. ஒரு பெற்றோரை எதிர்பார்த்திருக்காருன்னா பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி கட்டளை பாதையில் நடத்த முடியாது. அப்போ நீங்க தகப்பேன்னு சொல்லி கூட என்ன செய்யல, யோனத்தான் பார்க்கல, தட்டி கேட்டார். அதனால அப்படி யோனத்தான் ரொம்ப நேசிச்சாரு. அந்த ஆவியானுடைய அன்பு யோனத்தான் கூட இருந்து, அதனாலதான் அந்த ஆவியானோட அன்பு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்கள். எந்த இடத்திலையும் கத்தர் கைவிட மாட்டாங்க. அதுக்குதான் பயன்படுறாங்க. அதுக்குதான் உண்மை கஷ்டம். அதுக்குதான் யோனத்தான் தாவிதமாக ஒரு இணைப்பு இருக்கும். கத்தர் பண்ணமா அலையா முதல்ல கத்தர் நமக்கு இணைப்புத்தாலே போய் பேச மாட்டாங்க, பயப்படுவோம். இன்னும் அக்கா ஆறாவது அந்த வசனத்தை உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, ஆறாவது என்ன சொன்னாங்க, கத்தரை முன்பா வச்சாச்சு பாவம் செய்ய மாட்டாங்க, மத பாசம் இருக்க மாட்டாங்க. சும்மா வசனத்தை சொல்ல அது என்ன, அது கத்தர் நம்ம முன்பா வச்சோம்னா பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் தவிர கத்தரை எப்போது எனக்கு முன்பாய் வைத்திருக்கேன். அவங்க அவங்க மதபரிசனத்துக்கு அசைக்கப்படல, பாவத்தில் அசைக்கப்படல, பாவத்தை விட்டு அதுக்கு பாவம் செய்ய அசைக்கப்படாது அப்படின்றாரு. அளவான வயசாக நிற்கும் கிழவன்ட்டு 3 வயசு பிள்ளைய கூட விட்டுருவாங்க. ஆனால் அவங்க அளவான ஒரு அழகிய கொண்டு தாவத்திட்ட கொண்டு வச்சிருந்தாங்க, எட்டியே பார்க்கல. அதான் கத்தரை முன்பா வச்சுட்டார், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். பேர் கொள்ளாம பாவம் எப்படி செய்வதுன்னா கத்தரை முன்பா வச்சிருந்தாரு. அதனால யோசேப்பாவுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் உள்ள இருந்தார், யோசேப்பு பார்வோனே பெற்றார். யோசேப்புக்குள்ள இருந்த கர்த்தர் பார்வோனே பெற்றார். அதனாலதான் அவன் பார்வோன் விட்டு கொடுத்தான் இல்ல. அப்போ நம்மளுக்குள்ள கர்த்தர் தான் பார்வோனுக்குள்ளே பெறுவார். நம்மளுக்கு எந்த பார்வோனும் தான் அவனுக்குள்ளே பெறுவார். போய் நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிப்பார். அதுதாங்க உண்மை. அப்போ கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நன்றி உள்ளவர்களா இருக்க முடியும். ஏன்னா அவர் இந்த பூமியை சுற்றி இருந்த காலம் எல்லாம் எப்படி இருந்தார், நன்மை செய்கிறவா இருந்தார். 2வது கேட்கிறாரு, 10 பேருக்கு அர்ப்பணம் செய்கிறேன் கேட்கிறவங்க நம்ம எத்தனை பேர் வந்தோம், நம்ம அழைக்கிறோம். என்னை பார்த்து கேட்டுங்க, அது ஓடத்தாங்க காவியம் அதை ஓடத்தாங்க. தாவீது நிமித்தம் தாவீது சந்ததிகள் போஷிக்கப்பட்டார்களா இல்லையா, பட்டார்கள். அப்போ அந்த யோனத்தான் பண்ற மோபி ஓசு நொண்டிங்க எங்கேயோ ஒரு மூலையில கிடந்தாங்க, கட்ட தூக்கிட்டு வந்தாரு. நம்ம எந்த நொண்டியா இருந்தாலும் அவர் நம்ம ஆண்டவரோடு இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை எந்த பக்கத்துல இருந்தாலும் தூக்கிட்டு வர்றாங்க. அதுதான்